நான் உன்னை இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். அபிஷேக்கு தேங்க்ஸ் சொல்ல போனியா என்ன? என்ன அப்படி பண்ணுறதுன்னா நல்ல விஷயம் தான். நானே அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் தான் இருந்தேன். ஆனா என்னால பார்க்க முடியல. அவனுடைய சிஸ்டர் ஆலியாவை மீட் பண்ண ரொம்ப வியர்டா இருந்தா. ஐ மீன் எந்த சிச்சுவேஷன்ல எப்படி பிஹேவ் பண்ணணும்னே அவளுக்கு. அம்மா 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 எனக்கு அடிபட்டுருச்சு. வாட் ஹேப்பன்? டாடி நான் பெட்ல இருந்து கீழே விழுந்துட்டேன். நல்லா விழட்டும். பிரக்யா, அவ சின்ன பொண்ணு விழுந்துட்டான்னு சொல்றா, நீ இப்படி சொல்ற? தூங்கும்போது விழுந்திருந்தா நான் எதுவும் பேசிருக்க மாட்டேன். ஆனா சேட்டை பண்ணும்போது தான் விழுந்திருப்பா. பெட் மேல ஜம்ப் பண்ணிட்டு இருந்தால. யாரா? அம்மாக்கு பதில் சொல்லு. ஆனா அடி மட்டும் பயங்கரமா பட்டுருச்சுமா. பயங்கரமா அடிபட்டுடுச்சுமா. அம்மா பெட்ல ஜம்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. சாரி சொல்லு. சாரிமா. இட்ஸ் ஆல் ரைட். டாடி அம்மா கிட்ட சொல்லுங்க லெக்சர் எடுக்க வேண்டான்னு. தூக்கம் வருது. ஆமாமா ரொம்ப தூக்கம் வருது. அதனால தான் பெட்ல ஜம்ப் பண்ணல நீ. அம்மா சாரி. நான் இவள தூங்க வச்சிட்டு வந்தறேன். குட் நைட் சொல்லு. குட் நைட் டாடி. குட் நைட் பிரின்சஸ். குட் நைட். குட் நைட். வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அது சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுத்தது அபிஷேக் தான். என் வைஃபை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டாக்ஸ். Hey sons! Ow! Ow! எப்படி இருக்க சன்னி? என்னாச்சு? ரொம்ப வலிக்குது. அயன்மேன் ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சா வலிக்கும்ல. மாமா அண்ணா உங்க ரூமை ரெடி பண்ணிடுறேன். நீங்க போய் சொல்றீங்க. உங்களுக்கு அடிபட்டிருக்கு அதனால தான் வலிக்குது. நீ என்ன என்னோட டீச்சரா நான் உங்ககிட்ட போய் சொல்றதுக்கு? டீச்சர் இல்ல உங்களோட சன்ஸ்ல. எனக்கு எல்லாமே புரியும். அப்ப நான் உங்களை மெதுவா ஆக் பண்றேன். என் மேல எவ்வளவு கேர் வச்சிருக்க. அண்ணா நான் இப்ப வந்துடுறேன். யூ ஜஸ்ட் டேக் கேர். உன் பையனுக்கு என்னடாச்சு? சின்ன வயசுல அழுது அழுது என் பேண்ட் ஈரமாக்கிடுவான். இப்ப பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் அழுது அழுது எல்லாத்தையும் ஈரமாக்குறான். நிறுத்துறியா? ஏன் அழற நீ? மை அயன் மேன், எதுக்கு நீ அழற? பப்ஸ் எல்லாரோட சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை பார்க்க வந்துட்டாரு. என்ன இங்க ராபினோட தனியா விட்டுட்டாரு. சாரி. இது பாரு, உன் பாப்ஸ் பண்ணது கரெக்ட் தான். உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராம இருந்தான். ஏன்னா ஹாஸ்பிட்டல்ங்கிறது நல்ல இடமே இல்ல. அங்க கசப்பான மருந்து கொடுப்பாங்க, பெரிய பெரிய இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஒரு மாதிரி இருக்கும். பார்க்க வரவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் பட மாட்டாங்கல்ல. அவங்க உங்களுக்கு எந்த இன்ஜெக்ஷனும் போடலையே. தேங்க் காட். இல்லன்னா நான் போய் கண்டிப்பா டாக்டர் திட்டிருப்பேன். ஓ மை ஸ்வீட்டு, ரொம்ப கியூட் டா நீ. ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கு ஏண்டா அழற? நீ அழாதடா ப்ளீஸ். குட். இனிமே நீ அழவே கூடாது. ஓகே? டாக்ஸ், நீங்க வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. நான் உங்களை பார்க்கிறது எப்பவுமே வேண்டான்னு சொல்லக்கூடாது. இல்லன்னா நான் யாரோடையும் பேச மாட்டேன். ஓகே, சொல்லிடுறேன். அப்படி சும்மா சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் வார்னிங் கொடுக்கணும். சரி ஓகே, எல்லாரும் கேளுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கேட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் சன்னி என்ன பாக்குறத யாரும் தடுக்க கூடாது. அங்க பாரு, யாரும் கூடாது. ஓகே? என்னடா அப்படி பாக்குற? இவன் சொல்றது கரெக்ட் தானே? சோ நீ இவனுக்கு சாரி சொல்லிட்ட. இப்போ எனக்கும் சாரி சொல்லு. உனக்கு எதுக்கு? நீ சன்னியை என்ன பார்க்க எதுக்கு கூட்டிட்டு வரல? சாரி சொல்லு. சரியா சொன்னீங்க டாக்ஸ். ஆமா பிரபா, நீ கண்டிப்பா அபிகிட்ட சாரி சொல்லியே ஆகணும். வீட்ல எல்லார விட முக்கியமான ஆளு ஜூனியர் பிரபான்னு சொல்லிருக்கான்ல. சீக்கிரமா சாரி சொல்லிடு. சாரி சொல்லு. இப்படியா கேப்ப? எனக்கு சாரின்றது கேட்கவே இல்லையே. உண்மையை சொல்லணும்னா எனக்கும் கேட்கவே இல்லை. சரி சரி ஓகே, சாரி. ஆனா சாரி அன்பா சொல்லணும்ல. சாரிய கொஞ்சம் ஃபீல் பண்ணி லவ்லியா சொன்னா நல்லா இருக்கும். சாரிடா அப்பா. வாவ், என்னம்மா சாரி சொன்னால. ஓகே சனி, மன்னிச்சு விட்டுரு. ரெண்டு காதையும் பிடிக்க சொல்லுங்க. சனி ஒண்ணு உன் பையன் தானே, உன்ன மாதிரி தான் இருப்பான். நீயும் தான் சாரி சொல்லணும் அபி. ஏன்னா உனக்கு ஏதாவது இருந்தா அப்புறம் சன்னிக்கு நான் என்ன பதில் சொல்லிருப்பேன்?
இப்ப சந்தோஷமா? இதை விட நல்லா சொல்ல முடியாது. சந்தோஷமா? சாரி, அக்செப்டட். மாமா உங்க ரூமை ரெடி பண்ணிட்டேன். போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. சக்ஸ், அச்சோ பார்த்து மெதுவா. என்ன அயன் மேன்? கியாரா ஃபோன் பண்ணியிருந்தா. நீங்க அவங்க அம்மாவை காப்பாத்துனீங்கல்ல, அதனால தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சா. கேரா எப்படி இருக்காவ? ஆனா நான் அவங்க அம்மா கிட்ட பேசவே இல்லையே. ஏய், நான் உங்க அம்மாவை பத்தி கேட்கல, கேராவை பத்தி கேக்குறேன். அவ எப்படி இருக்கா? அவ உங்களை நினைச்சு ஃபீல் பண்ணா. நாங்க 2 பேர் உங்களுக்காக ப்ரேயர் கூட பண்ணோம். நான் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன்டா. இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க. நம்ம ஃபேமிலியை பத்தி நீ யோசிக்கவே இல்லையே. எல்லாம் சரியா போட்டும், அதுக்கப்புறமா உன்னை கவனிச்சுக்கிறேன். போலாமா? கூப்பிட்டுட்டு போயேன்டா. சரி, வா. என்னடா மனசுக்குள்ளேயே என்ன திட்டிட்டு இருக்கியா? ஏதாவது சொல்ல வந்தியா? நீ அப்செட்டா இருக்க, அதனாலதான் என்ன ரீசன் கேட்கலான்னு வந்தேன். என்ன ரீசன்? அங்கிருந்து ஏன் நீ சடனா வந்துட்ட? அபிக்கு முடியலங்கிறதா, இல்லனா பிரபா த்ரிஷாவா, இல்லனா அவங்களோட பையனா? என்ன விஷயம்? தனு, சனி ரொம்ப ஸ்வீட்டான பையன். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அதனால நீ எப்பவுமே என்னோட அப்செட்கான ரீசன் அவன்னு மட்டும் சொல்லிடாது, ஓகே? அப்ப நீ அங்கிருந்து எதுக்காக வந்த? ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு தனு. அங்கேயே உட்காந்து தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க சொல்றியா? புரிஞ்சுக்கோ. எப்படியும் உன் மரமண்டைக்கு புரியாதுன்னு தெரியும். அப்படின்னா நீ ஏன் புரிய வையேன்? தனு, உனக்கு எப்பவுமே இரிட்டேஷனே வராதா? எனக்கு இரிட்டேட் ஆகுது உனக்கு இப்படி புரிய வச்சு வச்சு. அலியா, நீ எப்பவுமே என்னை விட 2 அடி முன்னாடி இருந்தனா அதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறியா என்ன? ஸ்வீட் ஹார்ட், காம்ப்ளிமெண்ட் எல்லாம் கோவத்துல கொடுக்க கூடாது. எனிவேஸ், நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, அண்ணனை பார்க்க அந்த பிரக்யா ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததை அண்ணன் ஸ்ட்ராங்கா சொல்றான். அவ வந்தாளா இல்ல அண்ணனோட பிரம்மையான்னு எனக்கு புரியல. ஆலியா உண்மையிலேயே பிரக்யா அவனை பார்க்க அங்க வந்தாளா, இல்லன்னா அது அவனோட பிரம்மையா? அதனால நமக்கு என்ன? அபி என்ன சொன்னான்னு கேட்டல, எவ்வளவு கோவமா அவளை எதுக்காக உள்ள விட்டீங்கன்னு கேட்டான். ஒருவேளை அவ வந்திருந்தா நான் இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்து சிரிச்சிருப்பான்னு சொன்னான். ஏனோ அபி கூட அவளை பயங்கரமா வெறுக்கிறான். இல்ல தனு, காதலிக்கிறவங்க வாயில இருந்து எந்த வார்த்தை வந்தாலும் அதை நம்ப கூடாது. அவங்க வாய் 1000 பொய் சொல்லலாம், ஆனா அவங்க கண்ணு அது என்னைக்கும் பொய் சொல்லாது. அண்ட் ஏன் அண்ணனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் கண்ணு இப்போ கூட அந்த பிரக்யாவை மட்டும் தான் தேடுது. ஆலியா, நீ மறுபடியும் என்ன வெறுப்பேத்துற. நான் இப்போ உனக்கு புரிய வச்சு என் டைத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன். பட் ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. ஒருவேளை பிரக்யாவை உன் லைஃப்ல இருந்து தூக்கி போடணும்னா நீ என் டீம்ல இருக்கணுமா இருக்க கூடாதுங்கிற விஷயத்த நீயே டிசைட் பண்ணிக்க. Just think about it. I'm sorry. நான் உன் டீம்ல தான் இருக்கேன். Good. இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி நாம எப்பவும் டிஸ்கஸ் பண்ண கூடாது. If it is decided, நீ இந்த மிஷன்ல என் கூட இருக்கேன்னா அது decided. Okay? Good. நான் அந்த பிரக்யாவை அபியோட லைஃப்லயோ இல்லைன்னா இந்த வீட்லயோ என்னைக்குமே வர விட மாட்டேன். அதுக்காக நான் என்ன செய்யணும்னாலும் அதை செஞ்சு தீருவேன். என்னம்மா நீங்க நீங்க எனக்கு கதையே சொல்ல மாட்டேங்கிறீங்க, பாட்டும் பாட மாட்டேங்கிறீங்க. எனக்கு தூக்கம் எப்படி வரும்? நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, உனக்கு தூக்கம் வந்தே ஆகணும். சீக்கிரம் தூங்க. எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. தூக்கம் வரணும்னா அதுக்கு முதல்ல கண்ணை மூடணும். கம் ஆன், ஐஸ் க்ளோஸ். சிரிக்காத, தூங்கு. ராக்கி எப்படி கீழே விழுந்தான்? நான் கீழே விழுந்தப்ப அவனும் கீழே விழுந்துட்டான். இருங்க எடுக்கிறேன். இல்ல வேண்டாம், நீ முதல்ல தூங்கு, நான் அப்புறமா எடுத்து வச்சுக்கிறேன். ஹலோ ஹலோ கியாரா. கியாரா இல்ல, கியாராவோட அம்மா பேசுறேன். சாரி ஆண்டி, கியாரா கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுக்குறீங்களா? சனி. ஆமா ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? வீட்ல எல்லாரும் ஓகேவா? எல்லாரும் ஓகே, சக்ஸ் கூட நல்லா இருக்காரு. இது சொல்றதுக்கு தான் நான் கியாராக்கு ஃபோன் பண்ணேன். என்னாச்சு அவருக்கு? அது வந்து மம்மி, அது என்னோட ஃப்ரெண்ட், நான் தான் பேசணும். சரி, அந்த சக்ஸுக்கு என்னாச்சுன்னு சொல்லு. அட அவங்க ஒரு நிமிஷம் இங்க வரியா? பாருங்க, டாடி கூப்பிடுறாரு, போங்க. சரி, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க கூடாது, நான் திரும்பி வந்துருவேன். ஓகே. என்ன பேசு, இப்பே சும்மா இருக்க நீ? அதான் சொன்னல, ஜாக்ஸ் ஹாஸ்பிடல்ல இருந்து வந்துட்டாரு, நல்லா தான் இருக்காரு. தேங்க் காட். நான் அவரை பார்க்க வரேன். ரியலி? எப்ப
கியாரா நாளைக்கு ஓகே ஃபைன் ரொம்ப நல்லா இருக்கும் லாஸ்ட் டைம் கூட நல்லா ஜாலியா இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கியாரா ஆஃப் கோர்ஸ் என்னால எப்படி மறக்க முடியும் நாளைக்கு பாப்போம் ஓகே ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் தூங்க போறேன் பை பை நாளைக்கு நீ இங்க வருவல்ல, போன முறை என் முகத்தை பார்த்து நான் எப்படி பயந்தனோ அதை விட அதிகமா உன் முகத்தை பார்த்து நீ பயப்பட போற. நான் எப்படி அலறி கத்துனனோ அதே மாதிரி நீயும் அலற போற. அதுக்கப்புறம் நீ என் பம்புக்கே வரமாட்ட. என்னடா என்ன கவனிக்கிறதுல எல்லாரையும் கிராஸ் பண்ணிட போல இருக்கே. ஓவரா பேசாதீங்க சார், இல்லனா உன்னை இப்பவே மணாலிக்கு அனுப்பி வச்சிருவேன். மணாலியா? ஐ லவ் மணாலி. மணாலி மாதிரி ஒரு இடமே இல்ல. அது எப்ப அனுப்புற? நினைச்சேன்டா உனக்கு ஏசி டெம்பரேச்சர் 16 இருந்தா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம். ஏய் ஏன்டா, எனக்கு அந்த மணாலி ஊர் பிடிக்கும், அந்த சீனரிஸ் எல்லாம் பிடிக்கும். ஆனா கோல்ட் ஐ cannot கண்ட்ரோல். அது என்னால முடியாது. கோல்ட் ஐ டோன்ட் லைக். சரி அபி, நீ நல்லா தூங்கு. ஏய் உன் முகம் ஏன்டா அப்படி இருக்கு? சேடா இருக்கல்ல நீ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ரெஸ்ட் எடு. ஏய் நீ போடுற இந்த சீனு நான் கோமால இருந்தேன்னு வை, இது எல்லாமே போயிருக்கும். புரியுதா? அடிக்கடி கோமாவை பத்தி பேசுறது உனக்கு ஜாலியா இருக்குல்ல? ஜாலியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஒருவேளை நான் கோமாக்கு போயிட்டேன்னு வை, இந்த மாதிரி கண்ணை உருட்டி யாருக்கு காட்டுவ? நீ அடிக்கடி கோமான்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருக்கல, உன்னை நானே கோமாக்கு அனுப்புறேன் இரு. ஏய் 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 வேணாம் வேணாம். ஏய் ஆ ஆவ். டேய் என்னைய அடிக்கிறியா நீ? இந்த முடிய பெருசா வளர்த்துக்கிட்டா நீ பெரிய ஹீரோ நினைப்பா? உன்னை அடிச்சு படுக்க வைக்கலனா நீ பேசிக்கிட்டே இருப்ப. ஓய் வேணாம் வேணாம் வேணாம். ஆவ். வலிக்குது ப்ளீஸ் ப்ளீஸ். தலகாணில தானே அடிச்சேன், எங்க வலிக்குது? இதோ இங்க. அப்புறம் எதுக்கிட்ட நீ தேவையில்லாம ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருக்க? எமோஷனல் பிளாக்மெயில்ல வர பண்றியா நீ? எமோஷன்ஸ் உன்னோட தான் அட்டாச் ஆயிருக்கு. சோ பிளாக்மெயில் ஒண்ணு தானே பண்ணுவேன். இங்க பாரு அபி, உனக்கு நல்லா தெரியும் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஏன் நிலைமை என்ன ஆகும். வீட்டுல எல்லாரும் அழுது அவங்க மனசுல இருக்கிற பாரத்தை கொட்டுவாங்கன்னா, ஆனா உன்னோட ஒரே ஃப்ரெண்ட் ஏன் மனசுல அந்த பாரம் என்னைக்கும் குறையாது. நான் திரும்பவும் சத்தியமா சொல்றேன் அபி, ஒருவேளை உனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா எல்லாமே என்னை விட்டு போயிட்ட மாதிரி. என்னடா பேசுற? என்ன கன்வின்ஸ் பண்ண பாக்குறியா இல்ல பயமுறுத்துறியா? தேவையில்லாம இப்படி எல்லாம் பயமுறுத்தாதடா. இந்த மாதிரி எமோஷனல் டயலாக் எல்லாம் பேசி எங்க இருந்து கத்துக்கிட்ட நீ? டேய் பிரபா, நீ என் மேல கோவமா இருக்குன்னு தெரியும். ஆனா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனது என்னோட தப்பு இல்லல்ல. டேய் இது உன்னோட தப்புன்னு நான் ஒன்னும் சொல்லல. இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு தான் நான் கேக்குறேன். சரி அபி, நான் சொல்றத கவனமா கேளு. உன் லைஃப் உன் உரிமைங்கிறத விட உன்னை கவனிச்சுக்கிறவங்களுக்கு தான் உன் மேல நிறைய உரிமை இருக்கு. நீ இப்ப எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். உன் லைஃப்ல இந்த மாதிரி இனிமே நீ எந்த ரிஸ்க்கும் எடுக்க கூடாது. ப்ராமிஸ் பண்ணு. அப்பா கிளாஸ் எடுத்து முடிச்சாச்சு, இப்ப பையன் எடுக்க போறானா? சொல்லு கண்ணா, என்ன விஷயம்? யாரா உங்களை மீட் பண்ண வரா? கியராவா? ஆமா, நாங்க 2 பேரும் விளையாடுவோம், ரொம்ப ஜாலியா இருக்கும். என்னாச்சு சாக்ஸ்? ஒண்ணும் இல்ல சன்னி, நீ ஒரு வேலை பண்ணு. இந்த சீனியர் பிரபா இருக்கான்ல, இவனை இங்க இருந்து போ சொல்லு. பில்லோவால என்ன அடிச்சான் தெரியுமா? அப்பா என்ன கூட அடிக்கிறாரு. லோ ஃபை. இப்ப நீ அவனை அடிச்சிட்டியா? சாரி. சரி சார், ரூம்குள்ள வந்துட்டாரு. அப்போ நான் வெளியில போகணும். டேய் இருடா, எங்க போற நீ? நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லலாம்னு இருக்கேன். ஐ லவ் யூ. இதுதானே கேட்கணும்னு நினைச்சேன். ஐ லவ் யூ டூ. நல்லாவே இல்ல. சே, இப்படி சொல்லி லவ் அவமானப்படுத்துறதா? ஐ லவ் யூ டூ. ஏன் வெறுப்பா சொல்ற? ஏய் இருடா. சாக்ஸ், நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க. உங்க 2 பேரும் சண்டைக்கு என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்ன? ஐ லவ் யூ போத். பாட்டி, உங்க 2 பேருக்கும் டீ. கிரானி, எதுவும் சாப்பிடாம டீயா? முதல்ல ஏதாவது சாப்பிடுங்க. நீ சொன்னது கரெக்ட் தான் த்ரிஷா. இவங்க நான் சொன்னா எங்க கேக்குறாங்க? நீ சொல்லி கேட்பாங்க. நான் உங்களையும் தான் சேர்த்து சொல்றேன். முதல்ல சாப்பிடுங்க. த்ரிஷா, நான் இவங்களை விட 10-15 வயசு சின்னவதான். என்னையாவது குடிக்க விடு. இப்போ ஓகேவா? குட் குட்.
த்ரிஷா, சொல்லுங்க அண்ணி. எனக்கு ஏதாவது கொரியர் வந்திருக்கா? உங்க ரூம்ல வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஷாப்பிங் பண்ணேன். என்ன வந்திருக்குன்னு தெரியல. நான் போய் பார்க்கறேன். த்ரிஷா, என்னங்க? அபியோட பிரேக்ஃபாஸ்ட் அவன் ரூம்லயே சாப்பிட்டுக்கேன்னு சொல்லிட்டான். இது எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம். கிச்சன்ல இருந்து எதுக்கு? டேபிள்ல தான் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குல்ல, நான் கொடுத்துடுறேன் அபிக்கு. இல்ல, அவருக்காக ஸ்பெஷலா செஞ்சிருக்கேன், அதை கொண்டு வரேன். பிரபா, அபி ரூம்ல சாப்பிட்டோம், நீ இப்ப எங்க கூட சாப்பிடு. ஓகே பாட்டி. என் பாட்டிங்க கூட உட்காந்து நானும் சாப்பிடுறேன். இந்த பாட்டி இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். அட, ஷாப்பிங் பண்ண. காலையில இருந்து இங்க தானே இருந்த, ஷாப்பிங் எப்படி பண்ண? பாட்டி, உங்க மருமக கூட மாடர்ன் ஆயிட்டா தெரியுமா? நான் இந்த ஷாப்பிங் எல்லாம் ஆன்லைன்ல பண்ணேன். இந்த சுடிதாரை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளவு சுடிதாரா? யாரோடது? உன் மருமக ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிருக்கா. இவ்வளவு அழகான சுடிதாரா? இதுல இருந்து ஒரு 2 சுடிதாராவது நான் எடுக்கணும். எடுத்தா கூட மைத்திரிக்கு தெரியாது. அது சரி, நீ என்ன யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் யோசிக்கல. இந்த சுடிதார் எல்லாம் போட்டா என் மருமக எவ்வளவு அழகா இருப்பான்னு யோசிச்சேன். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. என்ன மைத்திலி? சரி, இதுல என்னென்ன சுடிதார் உனக்கு மேட்ச் ஆகும் நான் சொல்றேன், காட்டு. இது இந்த கலர் உனக்கு சூட் ஆகாது. அப்புறம் இது எப்படி இருக்கு? ஐயே, இந்த எம்ப்ராய்டரி சுத்தமா நல்லா இல்ல. இது பாருங்க, இது ரொம்ப நல்ல கலர். இல்ல, இது படு மோசமா இருக்கு. நல்லா இல்ல, அது என்கிட்ட கொடு. இதெல்லாம் நீ எதுக்கு வச்சுக்கிட்டு? கொடு, நான் எடுத்துட்டு போறேன். நான் அண்ணா ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கேன். சோ நானே எடுத்துட்டு போறேன். குட் மார்னிங். பிரேக்ஃபாஸ்ட் டைம். குட் மார்னிங். இந்த சனி இங்க என்ன பண்றா? நீ இங்க என்ன பண்ற? என்ன கேள்வி இது? நான் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்திருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் பிரபா எடுத்துட்டு வரேன்னு சொன்னா, நாங்க 2 பேரும் சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவோம்னு சொன்னா, எல்லாரும் தான் உன் மேல அக்கறையா இருக்கோனா. சோ நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. என்ன தப்பு? சிட். இஸ் இட் ஓகே? யா. சாப்பிடு. ஓ வாவ், வாவ் 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 வாவ். என்னாச்சு? நம்ம த்ரிஷா நல்லவ மட்டும் இல்ல, ரொம்ப அறிவாளி கூட. ஏன்னா மருந்து சாப்பிட்டா என்னோட வாயில டேஸ்ட் போயிடும்னு அவளுக்கு தெரியும். அதனாலதான் பரோட்டா அனுப்பி வச்சிருக்கா. சரி, சன்னி இங்க எதுக்கு தூங்குறான்? அதுவா, நைட்டு பார்க்க வந்திருந்தான். 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்டான். சன்னி ரொம்ப கேரிங்கான பையன். த்ரிஷாவும் பிரபாவும் ரொம்ப லக்கி, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பையன் பிறந்தது. முகத்தை பாரு, 2 பேரோட மிக்ஸ் மாதிரி இருக்கான் அல்ல? நீங்களா? நான் பயந்தே போயிட்டேன். என்னாச்சு? த்ரிஷா, நீ அப்ப ஃபீல் பண்ணல? எதுக்கு? இல்ல, ஆலியாவோட கை என் கையை டச் பண்ணப்போ. இப்ப நான் உங்ககிட்ட வந்து நான் ஃபீல் பண்ணேன்னு சொன்னா அதுக்கு நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பீங்களா? இல்ல த்ரிஷா, ஜஸ்ட் உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சாதான். நீங்க என்ன அக்னியை சாட்சியா வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன், எனக்கு நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் என்னைக்கும் வராது. இதுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். உங்க கண்ணு என் கை மேல பட்டுச்சு,
அது விழுந்துருச்சு. தேங்க்ஸ் த்ரிஷா. நீங்க வேற. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நீங்க என்னென்னலாம் நினைச்சு பயந்தீங்களோ நான் அப்படிலாம் யோசிக்க மாட்டேன். எனக்கு தெரியும், ஆனா ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு. இந்த பயத்துல தான் உங்களோட உண்மையே இருக்கு. இங்க பாருங்க, இவ்ளோ யோசிச்சீங்கன்னு வைங்க, அப்புறம் உங்களோட முடி கொட்ட ஆரம்பிக்கும். என்ன த்ரிஷா எப்படி சொல்றேன்? நான் முடி வளர்த்துக்கிட்டு இருக்கேன், இப்போ போய் இப்படி சொல்ல எப்படி? ஒரு நிமிஷம் இரு. ஹலோ ஹலோ ஹலோ. எப்போல இருந்து நம்ம வீட்ல இந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் வந்துச்சு? வெளியே போய் பேசுங்க. சரி, நான் கிளம்புறேன். என்னாச்சுப்பா, மொபைல தட்டி தட்டி எழுப்புற? ஒன்னும் இல்ல சித்தப்பா, முக்கியமான ஒரு கால் பண்ணணும், நெட்வொர்க்கே கிடைக்கல. நீ இதுக்கெல்லாம் இப்படி ஃபீல் பண்ணலாமா? எல்லார் மொபைல்லையும் தான் இதே பிரச்சனை இருக்கு. அதுக்காக நீ ஏன் இப்படி டென்ஷன் ஆகணும்? இப்போ அந்த நெட்வொர்க் இந்த நெட்வொர்க்னு வந்துருச்சு. எந்த நெட்வொர்க்லயும் சிக்னல் வர மாட்டேங்குது. அத பத்திலாம் நீ ஃபீல் பண்ணாத. சரி, நான் வெளியில போய் ட்ரை பண்றேன். அதெல்லாம் சரி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமே. அந்த மெஹத்தா கம்பெனியோட சிஇஓ கிட்ட நீ பேசுனியா? பிரபா எதுக்கு பேச போறான்? பிரபா ஏன் பேசணும்னா, யாரு வேண்டான்னு சொல்றாங்களோ அவங்கள ஒத்துக்க வைக்கிறது தானே பிரபாவோட ஸ்பெஷாலிட்டி. நான் அவங்கள மீட் பண்ண போனேன், பட் அதை பத்தி அவங்க கிட்ட பேச நான் மறந்துட்டேன். பேங்க் ராபரி நடந்ததுனால. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ ஹலோ பிரபா சார், நான் உங்களுக்காக சில வீடுகளை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க வந்து பார்த்து எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. ஆனா இந்த வீடு அபிஷேக் மேன்ஷன்ல இருந்து ரொம்ப தூரத்துல இல்லல்ல? ரொம்ப பக்கத்துல சார். நீங்க வந்தீங்கன்னா நானே உங்களுக்கு காமிச்சிருவேன். சாவி கூட என்கிட்ட தான் இருக்கு. சொல்லுங்க சார், எப்போ வரீங்க? நான் ஒரு 2 o'clock வந்துடுறேன். என் ஒய்ஃபை கூட்டிட்டு வந்துடுறேன். அவங்க தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகே சார், 2 o'clock நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, பாய்.